ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாதாம், ஆல்மண்ட். பாதாம் சாப்பிட்றனால என்ன நன்மைகள் இருக்குது? பாதாம் சாப்பிட்டா என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? வாங்க பார்க்கலாம். பாதாம் டெய்லி ஓவர் நைட் 4 or 6 பாதாம் ஊற வச்சு ரெகுலராக எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஏன் ஊற வச்சு சாப்பிடணும்? ஏன்னா அப்படியே சாப்பிட்றத விட ஊற வச்சு சாப்பிட்றனால சில நன்மைகள் இருக்குது. ஊற வச்சு சாப்பிடும்போது ஆல்மண்ட் ஸ்கின்னில் இருக்கிற ஃபைட்டிக் ஆசிட் அண்ட் டேனின் அதோட அளவு குறையுது. ஊற வைக்காமல் சாப்பிட்டா ஃபைட்டிக் ஆசிட் டேனின் என்ன பண்ணும் அப்படின்னா அதை ஆன்டி நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம உடம்பில் இருக்கிற அயன், மெக்னீஷியம், சிங்க் அதோட சேர்ந்துட்டு அதை நம்ம உடம்புக்குள்ளே உறிஞ்சப்படுறதை தடுக்கும். ஸோ ஃபைட்டிக் ஆசிட் டேனின் அளவு நம்ம ஊற வைக்கும் போது குறையுது. ஸோ அதனால் அயன், மெக்னீசியம், சிங்க் அப்சார்ப்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் நம்ம ஊற வைக்கும்போது சாஃப்டாகும், அதனால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், அதில் நியூட்ரியன்ட் ஈஸியாக அப்சார்ப்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் ஊற வைக்கும்போது தோள்களில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் என்சைம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அப்புறம் நம்ம ஃபேஸில் பிம்பிள் அல்லது பிளாக் மார்க்ஸ் வந்துச்சுன்னா நம்ம டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது விட்டமின் இ தான். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம நேச்சுரலாகவே பாதாம் எடுத்துக்கிட்டால் ஃபேஸ் நல்ல க்ளோ ஆகும். அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம், ப்ரெக்னென்ட் உமன் எடுத்துக்கலாம், அனிமியா பேஷண்ட் எடுத்துக்கலாம். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, அப்புறம் பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ.